Guys, welcome to our channel Clash of Clans Guider Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெட் ஹவுஸில் காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏதாவது எந்தெந்த ஹீரோஸுக்கு எந்தெந்த பெட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி க்ரியேட் ஆகி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா உங்களுக்கு டவுன் ஹால் 14ல் இந்த லஸ்ஸி, எலக்ட்ரால், மைட்டியாக், யூனிகார்ன் இந்த 4 பெட்டு டவுன் ஹால் 14ல் வெறும் 4 பெட்டு தான் நல்லாகவும். இந்த 4 பெட்டில் நீங்கள் என்கிட்ட ஒரு பெட்டு தான் இருக்குது. மற்ற மொபைலில் வேணால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்குது. ஏன்னா ஒரே மொபைலில் எனக்கு 2-3 ஐடி மல்டிபிள் ஐடி வச்சு விளாட தெரியாது. ஸோ மற்ற மொபைலில் வேணால் தான் நான் வச்சு விளையாண்டுருக்கிறேன். ஸோ மற்ற மொபைல்ஸ்லாம் நான் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பெட்ஸ்லாம். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா நிமிஷம் இருங்களேன், உங்களுக்கு ஒன்று சொல்லி. சாரி கைஸ், இடையில ஒரு வேலை வந்துடுச்சு. ஸோ வாய் வேறு எனக்கு குளருது. நம்ம இப்போ எந்த பெட்டை வச்சு எனக்கு மல்டிபிள் ஐடி விளையாட தெரியாதா. ஸோ நான் எந்த பெட்டை நம்ம வச்சு காம்பினேஷன் பண்ணி விளையாண்டேன் பவர்ஃபுல்லான ஆர்மி வச்சு நான் எல்லா பெட்டையும் நான் டவுன் ஹால் 16 மேக்ஸ் பேஸ் ஒரு மொபைலில் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறேன். அந்த பேஸ் நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வயசு இருக்கும். ஒரு வயசுன்றவ இருக்கேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அதனால் எனக்கு அந்த ஃபோனில் எனக்கு எப்படி சொல்கிறது, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகிருந்துச்சு. இப்போ நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த ஃபோனை சரி பண்ணியிருந்தேன். இப்போ அதெல்லாம் ஓடலாம். இப்போ நான் எதெல்லாம் எந்தெந்த விஷயத்துக்கு வச்சு காம்பினேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பெட் ஹவுஸ் அன்லாக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த லஸ்ஸின்ற ஒரு பெட்டை கொடுத்துருவாங்க. இந்த பெட்டை நீங்கள் யாருக்கு நீங்கள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என் சாய்ஸ் யாருக்குன்னா நீங்கள் ராயல் சாம்பியன் தான் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா ராயல் சாம்பியன் எப்படின்னா வேகமாக ஓடி டிஃபென்ஸை இறங்கி அடிக்கிற ஆள். அதேமாதிரி லெஸ்ஸி பார்த்தீங்கன்னா எப்படின்னா அது வாழை ஜம்ப் பண்ணும். லெஸ்ஸியோட மூமெண்ட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா எல்லா பெட்ஸோட அதிகமாகவும் இருக்குது. நிறைய பெட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ராயல் சாம்பியன், கிங்கு, குயின்னு, கிராண்ட் வார்டன் எல்லாத்தையும் எல்லா ஹீரோவோட கம்பேர் பண்ணும்போது ராயல் சாம்பியன் ஒரு ஃபாஸ்டஸ்ட்டான மூமெண்ட் ஸ்பீடு வச்ச ஒரு ஹீரோ. அதனால் நம்ம ஃபாஸ்டஸ்ட்டுக்கும் அதேமாதிரி லெஸ்ஸியும் வாழையும் ஜம்ப் பண்ணுறது இல்லையா, ராயல் சாம்பியன் ஜம்ப் பண்ணுது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுனால ரெண்டுமே ஜம்ப் பண்ணி ஈஸியாக அட்டாக் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி காம்பினேஷன் நான் சொல்கிற வீடியோ வச்சு பார்த்துட்டு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் என்னடா இது ஒன்றுமே அட்டாக் பண்ண மாட்டேங்குது, சரியா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யாடான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. எனக்கு இது ஒட்லிங்காக அட்டாக் ஆக மாட்டேங்குது. ஆனால் அந்த டவுன் ஹால் 16 ஒரு பேஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வெறித்தனமாக அட்டாக் ஆகுது. ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் ஏன் எனக்கு வரமாட்டேங்குதுன்னா, இதில் பெட்டு இந்த லெஸ்ஸிலாம் பாருங்கள், நான் லெவல் 2ல் தான் வச்சுருக்கிறேன். புரியுதா கைஸ்? லெவல் நீங்கள் 2ல் வச்சுருந்தீங்கன்னா 2, 1, 3 இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் சும்மா டம்மிக்கின்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லெவல் நிறைய ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ராயல் சாம்பியன் நான் சொல்கிற ஹீரோஸுக்கெலாம் இந்த காம்பினேஷனுக்கு விட்டு பாருங்கள். சும்மா வெறித்தனமாக போய் அடிக்கும். நீங்கள் போகிற பேஸ் எல்லாமே 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறமேட்டு லெஸ்ஸி நீங்கள் ராயல் சாம்பியனுக்கு வைக்கணும். அடுத்து டவுன் ஹால் 14 இந்த 4 தான் யூனிகார்ன் வரையும் தான் கிடைக்கும், அதையும் சொல்லிக்கிறேன் இப்பயே. அப்புறமேட்டு இந்த எலக்ட்ராவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ராவில் நீங்கள் யாருக்கு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் அந்த கிராண்ட் மாடர்ன் இருக்காப்பில் பார்த்தீங்களா, அவரை நீங்கள் ஏர் அட்டாக் மோடில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் எலக்ட்ராவில் விட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அடிக்கும். ஏன்னா கிராண்ட் மாடர்னுக்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு பெட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா கிராண்ட் மாடர்ன் இப்போ ஏதோ ஒரு டிஃபென்ஸ் அடிக்குதுன்னா அது அடிக்கும். ஆனால் எலக்ட்ரோவல் அதிகமாக அடி வாங்காது. ஸோ கிராண்ட் வார்டன் ஏர் டைப்பில் கிராண்ட் வார்டன் மட்டும்தான் விட முடியும்.
ஸோ எலக்ட்ரோவும் ஒரு ஃப்ளையிங் டைப்பான ஒரு பெட்டு தான். ஸோ நம்ம அதனால நம்ம கிராண்ட் வார்டனுக்கே வச்சுக்கிறது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். அடுத்து மைட்டியாக் நீங்கள் மஸ்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் கிங்குக்கு மட்டும்தான் வச்சாகணும். ஏன்னா கிங் இருக்கா எப்படின்னா மூமெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் கம்மி. அவர் எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு முக்கியமாக வாழெல்லாம் அடிக்கிறதுக்குள்ளே டைம் போய் நீங்கள் டிஃபீட்டு கூட ஆயிடலாம், அந்தளவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றபடி நீங்கள் கிங்குக்கு இந்த மைட்டியாக் வச்சிங்கன்னா உங்களுக்கு மைட்டியாக் இந்த பாருங்கள் கிங்கு இப்படி பொறுமையாக தான் அடிப்பார், கொஞ்சமாக தான் போகுது. ஆனால் மல்டியாக் அடிச்சுதுன்னா பார்த்தீங்க எவ்வளோ ஹெல்த்து போகுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் கிங்குக்கு மட்டும் நீங்கள் மைட்டியாக் தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா கிங்குக்கு ஈஸியாக உடச்சி கொடுத்துட்டு கிங்கு உள்ளே போய் அடிச்சிடுவார். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் யூனிகார்ன் இதை நீங்கள் குயினுக்கு மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா இருக்கிறது மிச்சம் இது ஒன்று தான். ஆனால் இது குயினுக்கு வச்சு தான் ஒரு பெட்டரானதுன்னு சொல்லலாம். ஏன்னா குயின் ஹெல்த்து ரொம்ப கம்மியான ஒரு ஹீரோனே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஹீல் பண்ணுறதுக்காக நீங்கள் யூனிக்கான இதுதான் வைக்கணும். அப்புறம் ஒரு டிப்ஸு என்னன்னா நீங்கள் யூனிக்கான வைக்கும்போது நீங்கள் எந்த ஹீரோஸுக்கு வச்சிங்கன்னா கூட யூனிகான் நீங்கள் எந்த ஹீரோஸுக்கு வச்சிங்கன்னா கூட அந்த ஹீரோ ஒரு இடத்துல நின்று டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது மட்டும்தான் அது ஹீல் பண்ணும். மற்றபடி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஓடும் போதெல்லாம் அதால் ஹீல் பண்ண முடியாது. புரியுதாக்கா? ஸோ இந்த டவுன் ஹால் 14 இந்த நாலு பேர்ட்ஸ் தான் கிடைக்கும். லெசி, எலக்ட்ரோவில், மைட்டியாக், யூனிகார்ன். இது டவுன் ஹால் 14க்கு மட்டும்தான். அடுத்து இந்த டவுன் ஹால் 15 வந்துட்டிங்கன்னா ஃப்ரஸ்டி, டிக்கி, பாஷன் லிசார்ட், ஃபோனிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃப்ரஸ்டியை கன்ஃபார்ம் யாருக்கு வைக்கணும்னா நீங்கள் கிங்குக்கே வச்சுருங்க. பார்பரியன் கிங் நீங்கள் வைக்க முடியுமா? ஃப்ரஸ்டி ஒரு நல்ல ஃப்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்குதா. ஸோ பார்பரியன் கிங் அதிகமாக அடி வாங்க மாட்டாப்புல. அவர் அதிகமான ஹெல்த்து கொண்ட ஒரு ஹீரோவாக இருந்தாலும் அடி வாங்கின்னு சொல்கிறதுக்கு ஹீரோவாக இருந்தாலும் அவரோட ஹெல்த்து குறைய விடக்கூடாது இல்லையா. ஸோ நம்ம இந்த ஃப்ரஸ்டிக்கு இது கிங்குக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விதத்தில் இருக்கும். அதனால் வச்சு அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டிக்கி. இப்போ சொன்னதோட எல்லாத்துக்கும் மெயினாக நீங்கள் யாருக்கு தெரியுங்க எதை தெரியுங்க டிக்கியை ராயல் சாம்பியனுக்கு வச்சுருங்க. நீங்கள் டிக்கி ராயல் சாம்பியன் வச்சிங்கன்னா மட்டும்தான் ராயல் அது போய் ஒரு டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணுதுன்னா அது ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட் அப்படியே ஃப்ரீஸாக நிற்கிது பார்த்தீங்களா. அது ராயல் சாம்பியன் டிஃபென்ஸ் அடிக்க போகும்போது அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராயல் சாம்பியனுக்கு. ஸோ நீங்கள் டிக்கியை ராயல் சாம்பியனுக்கு வச்சுருங்க. அடுத்து பாய்சன் லிசார்டு. இது நீங்கள் கிராண்ட் வார்டனுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் பாய்சனாக கம்மியாக இருக்கும். நீங்கள் கிராண்ட் வார்டன் யூஸ் பண்ணும்போது கிராண்ட் வார்டன் கன்ஃபார்ம் கிரவுண்ட் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏர் அட்டாக் வச்சிங்கன்னா இது கிரவுண்ட் டைப்பு. ஸோ அது ஏர் அட்டாக்கு. ஸோ 2 ஒட்டுக்காக சரியாக வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாய்சன் லிசார்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரோவிலேயே கூட வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒரே ஈக்குவலான ஒரு இது தான் நான் சொல்லுவேன். அடுத்து ஃபோனிக்ஸை நீங்கள் ஆர்ச்சர் கிங் வைங்க. ஏன்னா ஹெல்த்து கம்மியான ஒரு ஹீரோன்னு குயினை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஹெல்த்து கம்மியாக இருக்கிறதுனால இது அது அந்த ஹீரோ சாவர வரையும் வெறும் ஒன்றுமே பண்ணால் முட்டையாக தான் போகும். ஆனால் அந்த குயின் செத்து போயிடுச்சுன்னா சாவர மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்துச்சுன்னா இது ஒரு 6 செகண்டுக்கு உயிரோடு வச்சுருக்கோம். அது எத்தனை அடி அடித்தாலும் உயிரோடு தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு இதை அடிச்சிடும். ஸோ அடுத்து ஸ்ப்ரிட் ஃபாக்ஸ் நீங்கள் ராயல் சாம்பியனுக்கு மட்டும்தான் இதுதான் மஸ்டானது. ஏன்னா ராயல் சாம்பியனுக்கு வச்சிங்கன்னா மட்டும்தான் செமையாக ராயல் சாம்பியன் பூந்து விளையாடும். டிஃபென்ஸுக்கெலாம் போய் இப்போ மோனாலித்லாம் ஒரு 2 அடி, இன்ஃபர்னோ டவர்லாம் ஒரு 4-5 செகண்ட்லேயே நாலடி டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சிடுங்க. நான் ஃப்ரீ ஃபயர் டெவலப் பண்ணியிருந்தேன். ஒரு 4 அடி அடித்து இந்த மாதிரி 4 செகண்ட்லேயே முடிச்சு விட்ரும். ஸோ நீங்கள் ராயல் சாம்பியனை ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சிங்கன்னா 4 செகண்ட் நீங்கள் லெவல் 4க்கு மேலாம் வச்சிங்கன்னா 4 செகண்டு இன்விசிபிளாகவும் 4 செகண்டு விசிபிளாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ராயல் சாம்பியனுக்கு வைங்க. டிஃபென்ஸை போய் அவன் டார்கெட் பண்ணுவான், பூந்து விளையாடுவான். இதாலையும் வால்ஸை ஜம்ப் பண்ண முடியும்.
ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது ஆங்கிரி ஜெல்லி. இதை வந்து நீங்கள் மஸ்ட்டாக கிங்குக்கு தான் வைக்கணும். ஏன்னா இது வேலை என்னென்னா கிங்கோட டார்கெட்டை திருப்பி விட்டுரும், அதாவது டிஃபென்ஸுக்கு திருப்பி விட்டுரும். ராயல் சாம்பியன் மாதிரி கிங்கு போய் அந்த டிஃபென்ஸை மட்டும்தான் அடிப்பான். அதே மாதிரி ஹெல்த்தும் ஓரளவுக்கு ஃபுல்லாக அதிகமான ஹெல்த் இருக்கிற ஒரு ஹீரோன்றதுனால இவன் டிஃபென்ஸ் வந்து செமையாக வேறு அடிக்கும். அந்த கிங்கு அடிக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த கிங்குக்கு மஸ்ட்டாக நீங்கள் அங்கிரி ஜெல்லியை மட்டும்தான் வைக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஒரே ஒரு லைக் கைஸ், ப்ளீஸ் கைஸ், கெஞ்சி கேட்குறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். பாய் ஃப்ரம் தீபக்.